புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தெனுளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பேசப்போவது சயின்டிஃபிக் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களைத்தான். அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜரும் ஆன டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கும்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் துன்பங்களெல்லாம் நீக்கி இன்பங்கள் பூத்து குலுங்கக்கூடிய தருணமாக இந்த ஆண்டுகள் ஆங்கில புத்தாண்டுகள். நான் உங்களை நேரடியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் அம்மா. ஆங்கில புத்தாண்டு நன்றி சார். நன்றி சார். உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ அலுவல்களுக்கு இடையிலையும் இந்த புத்தாண்டு நாளன்று எங்களெல்லாம் சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அதோடு இல்லாமல் இப்போ குரு பெயர்ச்சி அப்படின்றது வரப்போகுது. எல்லாருக்குமே குரு அப்படின்னாலுமே ஒரு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியில் சிறந்து விளங்கணும். அதாவது நம்ம நல்ல வாழ்க்கையில் எந்த ஒரு பின்புலமும் சப்போர்ட்டும் இல்லாமல் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும்னா அதுக்கு பேசிக்காக தேவைப்படுறது கல்வி தானே சார். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு லட்சமாக செலவு பண்ணி இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூலில் சேர்த்து விடுறோம். அந்த பிள்ளைங்க படிக்காமல் போகிறாங்க. அது பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை தருது சார். இந்த மாதிரி படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும், அது குறித்து நம்ம இன்னைக்கு பேசலாம்ன்றது. நிச்சயமாம்மா. அதாவது இந்த வருடம் இனிய ஆங்கில புத்தாண்டு துவக்கத்தில் பெயர்ச்சிகளில் வருடாந்திர பயிற்சிகளில் மொத்தம் 3 பயிற்சிமா இந்த வருஷம். அதாவது எல்லா வருடத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த வருடத்தில் வருடாந்திர கோள்களில் 2.5 வருஷம் ஒரு ஆண்டுகளில் இருக்கக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டுகள் அந்த பெயர்வும் இந்த திருக்கணித அடிப்படையில் பயிற்சி ஆகிறது. அது மட்டுமல்ல, குரு பயிற்சி ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய பயிற்சி பாருங்கள். வருகிற 15/5/2025 ஒரு பயிற்சி. அது மட்டுமல்ல, 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெயர்கின்ற ராகு கேதுவோடைய பயிற்சியும் இந்த ஆண்டு 18/5/2025 குரு பயிற்சி 15ஆம் தேதி, ராகு கேது பயிற்சி 18ஆம் தேதி. இந்த வருடாந்திர கோள்கள் அனைத்து கிரகங்களுமே இந்த வருடம் பெயர்கிறது. குரு பார்க்க கோடி குற்றங்கள் விலகும் என்று ஜோதிடத்தினுடைய ஒரு பழமையாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் குரு பயிற்சிக்கு. அந்த குரு பயிற்சியில் நல்ல சாதகத்தாரையில் நல்ல அமரப்பெற்றவர்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல சுபிட்சமான ஒரு கல்வியையும் அடைகிறார்கள். நல்ல சுபிட்சமான பொருளாதார உயர்வுகளும் நல்ல ஐஸ்வர்யத்தையும் அந்த குரு வாரி வழங்குவான். அப்படிப்பட்ட அந்த குரு பெயர்ச்சி இந்த துலா ராசிக்கு இருப்பதிலேயே 12 ராசிகளிலேயே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண சங்கமத்தில் மகாலட்சுமி ஸ்தானத்தில் வலிமை பெற்ற ஸ்தானம் 9ஆம் இடம். அதற்கு பேர் தான் பாக்கியஸ்தானம் என்று பொருள். பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப அந்த குரு மன்னவன் இந்த துலா ராசிக்கு 9ஆம் இடத்திலே நான் சொல்லக்கூடிய 15/5 அன்று 2025 அன்று பெயர்ந்து இவ்வளவு காலம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பலவிதமான வாட்டத்தையும் துயரத்தையும் அலைச்சலையும் திரிச்சலையும் அவமானத்தையும் சங்கமித்த இந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்ற ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து கண்டாதி உவாதைகளில் இருந்து 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பெயர்கிறது மிதுனமணிக்கு. அந்த குரு பாருங்கள் நேரடியாக துலா ராசியை பார்வை செய்யும். இந்த துலா ராசியிலே அதாவது சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்களும், ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் 1 பாதமும் இந்த இடத்துல பிறந்தவர்களுக்கு தான் துலா ராசி என்று நம்ம சொல்கிறோம். இந்த குரு பெயர்ச்சி மட்டும் அல்ல, ராகு கேதுகளுடைய பெயர்ச்சியும் பாருங்கள். ராகு 5ஆம் இடத்துல வர்றது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும், கேது பாருங்கள் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சிம்ம மனையில் அமருகிறது. அது ஒரு
மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு சூழலே. அது மட்டுமல்ல, சனி பெயர்கிறது 6ஆம் இடத்திலே. கடன், ரோக, ருண, வம்பு, வழக்கு ஸ்தானத்திலிருந்து, வியாதிகள் ஸ்தானத்திலிருந்து, கடன் ஸ்தானத்திலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக கிட்டும். அந்த பாக்கியங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மைனஸ் இருந்தாலும். அதே போன்று பாருங்கள், அடுத்தது துளாராசிக்கு அடுத்தது பாருங்கள், இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெயர்ந்து கண்டச்சனியாக, அஸ்திராசிரம சனியாக 4ஆம் இடத்துல பெயருகிறது ஒரு மைனஸ் என்று சொன்னாலும், அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள். இந்த ராகு பெயர்கிறது பாருங்கள், 3வது மாதம் கடைப்பகுதியிலே சனி பெயர்கிறது திருக்கணித அடிப்படையிலே. அதே போன்று இந்த ராகு பாருங்கள் கும்பமனையிலே பெயர்கிறது. அப்போது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்று பார்த்தால், இந்த ராகுவும் கேதுவும் பாக்கிய திரிகோணத்திலே இந்த கேதுவும், அதற்கடுத்தது கும்பமனையிலே இந்த ராகு வருகிறது. பிரச்சனைகளிலிருந்து விடிவெள்ளியாக இந்த ராகு அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது மட்டுமல்ல, இந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பெயர்கிறார். ராசிநாதன் தன்னுடைய ராசியையே சமசப்தமமாக பார்வையிடுவதனால் இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியும் ராகு பெயர்ச்சியும் மிக சாதக தாரையில் வர்றதுனால, மீளாத கடன்கள் இருந்தாலும், மீளாத பிரச்சனைகள் இருந்தாலும், திருமண ரீதியான தடை உள்ளவர்களுக்கும் விவாக பிராப்தம் ஏற்படும். புத்திர ரீதியான தடை அந்த தக்க தருணத்திலே அந்த தம்பதிகளுக்கு கிடைக்க பெறாதவர்கள் கூட பல ஆண்டுகள் மருத்துவ ரீதியாக அணுகி கூட எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவர்களுக்கு புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு நேரடியாக இந்த குரு மிதுன மனையிலிருந்து பார்வை செய்தனால் குழந்தைகளில் இருந்து வந்த சங்கடங்களும் துயரங்களும் வாட்டங்களும் வருத்தங்களும் கட்டாயம் போக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை இந்த தனுர் ராசிக்காரர்கள் அடைவார்கள். அதற்கு அடுத்தது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். மேன்மை பொருந்தி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம சரீரத்தில் ராசிக்கு அஷ்டமாதிபதி வீட்டிலிருந்து பலவிதமான இன்பங்களையும் கடந்து துன்பத்தை அனுபவித்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலே தன பொருளாதார ஸ்தானத்திலே பெயர்வது மட்டுமல்ல, ராகு 10ஆம் இடத்திலே தொழிலை ஸ்திரத்தன்மையாக உருவாக்கக்கூடிய இந்த பயிற்சி, இந்த ராகு பயிற்சி. அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்திலே சனி பகவான் கடன் ரீதியாக தொழில் ரீதியாக பல இடையூறுகள் தடைக்கற்கள் இருந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ரீதியாக கை கெட்டினது கூட வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொன்னவர்களுக்கு கூட இந்த சனி பெயர்ச்சி 11ஆம் இடம் இந்த ரிஷபமனையில் லாபஸ்தானத்தில் சங்கமித்து பன்மடங்கு லாபங்கள், நல்ல தொழில் பண்ண, நல்ல டர்ன் ஓவர் பண்ணப்பா கடந்த 2.5 வருஷத்தில், ஆனால் பெரிய லாபங்கள் கிட்டலை அப்படின்றவர்களுக்கு இந்த சனி 10க்குடைய ஜீவனாதிபதியே தொழில் ஸ்தானாதிபதி லாபமனை ஏறும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்மடங்கு இந்த வளர்ச்சியை கொடுக்கும். அதிலையும் ரிஷபம், ரோகிணி, அதற்கடுத்தது மிருகசீரிஷம், இந்த 2 பாதங்களும், அது மட்டுமல்லாமல் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதி உன்னதமான பலாபலன்களை இந்த குருவும் இந்த ராகுவும் இந்த சனியும் நிச்சயமாக வருகிற வருடம் அனைத்து துன்பங்களையும் போக்கி இன்பங்களை மாற்றக்கூடிய வருடமாக இருக்கும். ஏன்னா இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ பெரிய உன்னதமான இந்த வருடாந்திர கிரகங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்தது மைனஸாக வரக்கூடிய ராசிகள் ஏனைய ராசிகளில் இருந்தாலும் ஜனன ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சு நின்றால் எல்லா வகையான இடையூறுகளிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய பேருக்கு 7.5 சனி வந்ததுன்னு சொன்னாங்க, அஷ்டம சனி வந்ததுன்னு சொன்னாங்கப்பா, ஆனால் பெருசாக பாதிக்கவே இல்லையப்பா அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற இப்படி ஒரு 15% இருப்பார்கள் அல்லவா. அவர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் அடிப்படையில் நல்ல உயர்வான சங்கமம் இருந்தால் இந்த குரு பெயர்ச்சியையோ ராகு கேது பெயர்ச்சியோ அல்லது சனி பெயர்ச்சியோ மைனஸான இடத்துல வரக்கூடியவர்கள் அதை பற்றி பெரியதாக பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 7.5 சனி வந்ததுன்றாங்க. 7.5 சனின்னா 7.5 வருஷம் தானப்பா. ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு நல்லா இருக்குன்னு எல்லா ஜோசியரும் சொன்னாங்கப்பா. ஆனால் 7.5 சனி முடிஞ்சு கூட 7.5 விட மோசமாக என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிறது அப்படின்னா என்னுடைய பாலைவனம் சோலைவனமாக ஆகவில்லை. குரு பெயர்ச்சி மாறுது, ராகு கேது பெயர்ச்சி மாறுது, சனி பெயர்ச்சி மாறுது, எந்த பெயர்ச்சி மாறினாலும் எங்களுக்கு சுபிச்சமே இல்லையே அப்படின்னா அந்த வருடாந்திர கோள்கள் மட்டுமல்ல, இந்த ஒரு லாங் பீரியடான காலகெடுன்னு சொல்லுவோம் இல்லையா,
அப்போது சுக்கிர திசை ஒரு 20 வருஷம். அப்போ அந்த ஜாதகத்தில் ஒரு மைனஸ் பாயிண்டில் போய் அந்த சுக்கிரன் அமர்ந்து விட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவான், அவனுக்கு சுக்கிரன் அடிக்குதுப்பா, யோகம் அடிச்சுட்டா. கிடையவே கிடையாது. சுக்கிர திசை வந்து நிறைய பேர்கள் நடுத்தெருவுக்கு வந்ததை நான் அனுபவ ரீதியாக பார்த்தேன். ஏன்னா சுக்கிரன் வந்து எல்லா பொதுவான பொருள் என்ன, சுபிச்சகாரகன் பொருள். சுக்கிரன் வந்தால் அப்படி இருக்கப்பா, சுக்கிரன் அடிக்கிறாப்பான்னு அது பழமொழியில் நிறைய இடத்துல நம்ம நிலவி வருது. அப்படி கிடையவே கிடையாது. சுக்கிர திசை வந்து 85% பேர்களுக்கு நடுத்தெருவுக்கு கொண்டாந்து விட்டதையும் பார்க்கலாம். அதில் மீதம் இருக்கக்கூடிய 15% அவர்களுக்கு கொடுக்குற மாதிரி சுக்கிரன் வேறு யாருக்கும் கொடுக்காது. அப்போது லக்னத்தையும் பார்க்கணும், அந்த ராசியையும் பார்க்கணும், அந்த விதி மதி கதி நிற்கக்கூடிய நிலையை பார்த்து தான் இந்த சுக்கிரன் உயர்வான அம்சத்தை கொடுக்குமா அல்லது தாழ்வான. அப்போது 20 வருஷம் ஒரு மைனஸ் பாயிண்டில் போய் உட்காந்துட்டா அந்த வருடாந்திர கோள்கள் என்னதான் லாபத்திலையோ ஒரு சிறப்பான அம்சத்திலையோ 7.5 சனி விலகி கூட நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இவர். அப்போ ஒரு ஜாதகத்தில் சரி இந்த மைனஸான திசை விலகி கூட என் வாழ்க்கை நல்லா இல்லைப்பா அப்படின்னா, அதான் நெகட்டிவான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் கூடிவிட்டாலே இவர்களை 7.5 சனி மாறினாலும் அஷ்டமச்சனி முடிஞ்சாலும் குரு பெயர்ச்சி மாறினாலும் எந்த திசாபுத்திகள் மாறினாலும் என் வாழ்க்கை உயரவே இல்லை, ஓயாசிஸ் நோக்கி ஓயா பயணமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்ட ஜீவனத்திலே இருப்பாங்க. ஏப்பா 7.5ங்கிறது 7.5 வருஷம் தானேப்பா, எனக்கு வயசு வந்து 62 வயசு ஆகுதுப்பா, இன்னும் வரையிலும் ஒரு பாலைவனத்தினுடைய தன்மையைத்தான் பார்க்குறேன், சோலைவனங்கிறது கண்ணுக்கு கூட தெரியலையாப்பா. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த சிட்டிங் போட்டு ஒவ்வொரு ஜோசியரும் சொல்கிறீங்க இப்படி நல்லாயிருக்கும் அப்படி நல்லா இருக்கும், நான் எதுவுமே பயன் இல்லையே, நான் கஷ்ட ஜீவனத்திலேயே போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கு காரணம் என்னென்னா, பிறப்பு ஜாதகத்தை எடுத்திங்கன்னா தெரியும். அந்த ஜாதகத்தில் செவ்வாயோட புதன் கூடியிருக்கும். செவ்வாயோட புதன் கூடனா சரிம்மா சார், தொடர்ந்து பேசலாம் சார். இது வரைக்கும் வந்து நல்ல நிலைமையில வரக்கூடிய வந்து ராசிகளை பற்றி பேசணும். அடுத்தது வந்து இந்த பெயர்ச்சியினால யாருக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் கொஞ்சம் பாசிட்டிவ் அப்படி கலந்த மாதிரி இருக்கும், அது குறித்து பேசணும் சார். அதுதான் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் சொன்னேன் இல்லையம்மா, மைனஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கடகராசிக்கு நல்ல ஒரு யோக பலன்கள் தான் அப்படின்னு பார்த்தா ஒரு சில ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ எவ்வளவுதான் யோக சங்கமங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்தாலும் இந்த ஜனன ஜாதகத்தில் இந்த 3 கோள்கள் இந்த 3 சமங்கம கோள்களோடு சேர்ந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை உயர்றதே இல்லைம்மா. ஒரு சில பேர் சொல்கிறாங்களே சார், அதாவது குரு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியான நிலை. ஆமாம்மா, குரு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக நடந்துக்கணும்னா பிறப்பு ஜாதகத்தில் கெட்ட அமைப்பில் லக்னத்திற்கு ஒரு பாருங்கள், இந்த துலா லக்னத்துக்கு குரு வந்து பாவி, அந்த கெட்ட கிரகங்கள் கூட மிகப்பெரிய வளமையான யோகத்தை கொடுக்குது. ஒரு லக்னத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து கன்னியா லக்னத்துக்கு மிகப்பெரிய நன்மை பயக்கக்கூடியவன், தீமைங்கிறதே அங்கே இருக்காது, நன்மைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கிரகம் வந்து மைனஸான இடத்துல போய் உட்காந்துட்டா 20 வருஷம் பால் பட்டுடும். அப்போ இந்த லக்னத்துக்கு யோகக்காரங்கன்னு நினச்சி பேசுகிறவன் இந்த லக்னத்துக்கு பாதகத்தில் போய் உக்காந்துட்டா பாதகத்தை செஞ்சிடுது. இந்த லக்னத்துக்கு பாவின்னு நம்ம சொல்கிறோன்னு யார் நினைக்கிறோமோ அந்த பாவர்கள் கூட சுபத்தன்மை ஏற்பட்டு சுபிச்சமான ஒரு அமைப்பை கொடுக்குறார். என்ன அப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் எனி லக்னம் 12 லக்னம் 12 ராசி 27 நட்சத்திரம் 108 பாதம் திதி கர்ண பரல்லேருந்து எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வெளியில் பிறக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் நெகட்டிவான ஒரு கிரகம் ஒரு பாசிட்டிவான கிரகத்தோடு கூடக்கூடாது. அப்போ நெகட்டிவான கிரகங்கள் பாசிட்டிவான கிரகங்கள் என்ன எப்படின்னா, இந்த செவ்வாய் பாசிட்டிவ்னு இருந்தாலும் புதனும் பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த செவ்வாயும் புதனும் ஒன்று கூடும்போது 2 நெகட்டிவான கிரகங்கள் ஒன்று கூடியும், பாசிட்டிவே கிடையவே கிடையாது. அப்போ புதன் என்ன அப்படின்னா கேட்டால், இந்த சரீரத்தில் எந்த இடத்துக்கு ஆக்கிரமிப்பு கொண்டவன்னா உள்ளே இருக்கக்கூடிய மூளை, இந்த பிரெயினுக்கு உண்டானவன் இந்த புதன். இந்த புதன் வந்து மைனஸான கிரகன்றது செவ்வாய், நெகட்டிவான மழுங்கைத்தன்மை கொண்டது. இந்த புதன் வந்து செவ்வாயோட கூடும்பொழுது தான் மழுங்கைன்றோம். செவ்வாய் என்ன சொல்லுவான், வீர தீர பராக்கிரமஸ்தானன்றோம். உடற்பயிற்சிக்கு உண்டான காரண கர்த்தாவே இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் கூடி இருக்கிறத மைனஸான கிரகங்களும் ப்ளஸ்ஸான கிரகங்கள் கூடலை அப்படின்னாவே நல்ல பொருள் எடுத்துக்கோங்கம்மா. அவங்க முதல்ல உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கோங்கம்மா. முதல்ல தொப்பையெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படியே ஸ்லிம்மாக இருப்பாங்க. நான் நினச்சிக்கிறேன் நான் தான் ஃபிட்டாக வச்சுருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையவே. இந்த இப்போது ஒரு காவல்துறையில் ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, ஒரு சிலர்களுக்கு வந்து தொப்பையும் தொந்தியுமா இருக்கும், அவங்களும் ஃபிட்டாக வச்சுக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த ஃபிட்டு வரல அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் அந்த மைனஸ் அங்கே இருக்குது, ஆனால் அந்த காவல்துறையில் அங்கே வைக்கணும்.
ஒருத்தர் ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, தொப்பே இருக்காதுன்னு நம்ம பெருமை கொள்றதெல்லாம் கிடையாது. அந்த சந்திரன் உடல் காரகன், செவ்வாயும் அந்த சந்திரனை ஒன்று கூடும்போது அந்த உடற்பயிற்சிக்கு உண்டான கிரகமே அந்த செவ்வாய் தான். ரெண்டு இருந்தால் எனி டைம் வாழ்க்கையில் வந்து ஒரு காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் ஃபிட்டாக வச்சுக்கணுன்னே அந்த கிரகங்கள் அந்த பிரெயினை கொடுத்து அழகாக உடற்பயிற்சி கூடத்துக்கு அவனை தள்ளும். இல்லைனா ஒரு காட்டு பகுதியில் இருந்தால் கூட அவன் எக்ஸசைஸு உடம்பை வில்லா வளைப்பாம்மா. என்னுடைய நண்பர் வந்து யூஎஸில் டாக்டர். அவர் எதன் மூலமா எனக்கு நண்பர் ஆனார் அப்படின்னு கேட்டால், என்னுடைய ஜோதிட வளமையை பார்த்து, நிகழ்ச்சியை பார்த்து, அதிலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு 18 வருஷமாக ஒரு நண்பராக இருக்கிறார். யூஎஸில் வந்து ஒரு மிகப்பெரிய டாக்டர். அவர் யூஎஸ்லேருந்து சென்னைக்கு வந்தாலும் சரி, இல்லை பம்பாய் வந்தாலும் சரி, உடனே என்னை கூப்பிட்டுருவார். ஃப்ளைட் போட்டு என்னை அங்கே வர சொல்லிவிடுவார். அவர் தங்குனா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார். எங்கே தங்கினாலும் ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி கூடம் எப்படி இருக்குது, அங்கே முதல்ல என்னென்ன இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா, தேவையான அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த ரூமையே புக் பண்ணுவாருமா. பார்த்துங்கன்னா அப்போ என்ன சிரிப்பேன், யோ நீ இவ்வளோ உடம்பை நீ ஃபிட்டாக வச்சுருக்கிற, உனக்கு இந்த குரு தசை வரப்போகுது, புத்தி வரப்போகுது, அப்போ உனக்கு உடலில் பிணி வரும் அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிம்பார். அப்போ பிறந்தது பாருங்கள், அவர் கும்பலக்கணம்மா. கும்பலக்கணத்துக்கு 4 குரு வந்து புத்தியை நடத்த போகிறார். அப்போது அவர் பெரிய டாக்டர். பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரும்போது உடம்பை படுத்தையா அப்போ பேசிக்கலான்னு. அப்போ கரெக்டாக பாருங்கள், அவருக்கு குரு வந்த உடனே, குரு புத்தி பெயர்ச்சி கிடையாது, குரு புத்தி. அப்போ வந்த உடனே உடம்பு வந்து பிணிகள் வரும்னு சொன்னது. அவரு எக்ஸசைஸில் தான் வளமையாக இருக்கு. நம்ம இவ்வளோ ஆரோக்கியமாக வயசு 60 கடந்து நடக்குது அப்படின்னோடனே அவருக்கு உடல் ஹெல்த்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு அப்புறம் டெஸ்ட் எடுக்க போகிறாரு. கிட்னி ஃபெயிலியர்னு இத்தனை % வருது. அப்படியே மிரண்டு போயிட்டார். உடனுக்குடனே எனக்கு யூஎஸ்லேருந்து ஃபோன். இத்தனைக்கும் இவ்வளோ ஃபிட்னஸை வந்து அவர் இருந்து எவ்வளவு எக்ஸசைஸு எவ்வளோ. நான் சொன்னேன், உனக்கு இங்கே விதி வந்து சுகத்தை கெடுக்கணுன்னு தாயா விதி. கிட்னி ஃபெயிலியர் ஆகுன்னா சுக்கரன் ஜாத்தில் அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்காயா, எப்படியா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும்? இல்லை சார், கொடுத்த இடம் பெரிய ஒரு இதில் மருத்துவத்துறையில் உயர்ந்த இடம். ஏன்னா இவரே ஒரு டாக்டரு. அவர் எங்கே பார்ப்பார்? ஒரு பாம்பின் கால் பாம்பரியும் அல்லவா? அதெல்லாம் கிடையாது. நீ மீண்டும் டெஸ்ட் எங்கன்னா எடுத்துப்பார், ரிப்போர்ட்டில் இப்படிலாம் வரவே வராது. உன் ஜாதகத்தை நான் இன்றைக்கி நேற்று நான் பார்க்கலையா, பல ஆண்டுகளாக நான் பார்த்துட்ருக்குறேனே அப்படின்னு. அப்படின்ட்டு அடுத்த இன்னொரு 1 மாதம் கழிச்சு இன்னொரு இடத்துல டெஸ்ட் எடுக்கிறாரு. கிட்னி நல்லா இருக்குதுன்னு ரிப்போர்ட் வருது. இதுக்கு என்ன சொல்கிறது? எவ்வளோ பெரிய யூஎஸில் வளமை புரிந்திய வல்லரசு நாடுகளில் இருக்கிறாரு. ஒரு ரிப்போர்ட் இப்படி கொடுக்குது, ஒரு ரிப்போர்ட் அது வரல. அது என்ன வேணாலும் ஒரு பெண்ணுக்கு தீராத வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து திருச்சியில் நடக்குதும்மா. அந்த பெண்ணுடைய ஜாதத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க, முடிக்கிறம்மா. அந்த பெண் ஜாதத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க, பார்க்குறேன், கிடையவே கிடையாது. இந்த கிரானிக்கான ஒரு மைனஸான வியாதி இந்த பெண்ணுக்கு கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணு வந்து 8 வயசுலேருந்து நான் ஜாதகம் பார்க்குறேன். இதுக்கு இன்னும் வியாதி வருமா வராதான்னு எனக்கு தெரியும். இல்லைம்மா நீ நல்லா எடுத்து பாருன்னு அடுத்ததில் எடுத்து பார்க்குறாங்க. ஐயோ ரிப்போர்ட்டே மாறி இருக்குது. அதாவது லட்சத்தில் ஒருகளுக்கு இந்த மாதிரி மாறுறதா நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட் வந்து மாறிடும் அந்த ரத்த பரிசோதனையிலையோ. இது கவனக்குறைவுன்னு சொல்கிறதா? இப்போ ரெக்கார்டில் ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதுன்னா, அந்த புதன் கெட்டு போயிட்டானாவே பத்திரம் டைப் பண்ணும்போது பிள்ளையை எப்போ அடிச்சிடுவான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அடித்தது இன்றைக்கி பிரச்சனைகள் பூதம் கிளம்புற மாதிரி கிளம்பும். அந்த ரெக்கார்டு வயசில் பிரச்சனை, இதெல்லாம் நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் நெகட்டிவான கோள்கள் வந்து சந்திரனும் சனியும். அப்போது சுகத்தை லயக்கக்கூடியவன் சந்திரன், மைனஸை கொடுக்குறவன் சனி. இதை நம்ம சொல்லுவோமா விளம்பர இடைவெளி. சார், நிகழ்ச்சியினுடைய ஒரு அதிர்ஷ்ட காலர்கிட்ட பேசலாம் சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வருடத்தின் முதல் காலர். ஆமாம் மேடம், தூத்துக்குடியிலிருந்து பேசுகிறேன் மேடம். உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் சார், தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக. கண்டிப்பா. உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்க சார். மிதுன லக்னம். ஓகே. மகர ராசி. மகர ராசி. உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம். ஓகே. ஆமா. தொழில் சம்பந்தமா கேட்கணும். ஆமா. உங்களுடைய வயது? 1977 19/10/77. ஓகே சார், உங்களுக்கான பதில் சார் பேசுவார், நீங்க பேசலாம். அதாவது இவர் பிறந்தது மிதுன லக்னம், ராசி பாருங்கள். இவருக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் அமர்ந்து குடும்பாதிபதி குடும்பத்தை பார்க்குறாரு. இருப்பினும் பாருங்கள், அந்த சந்திரன் குடும்பஸ்தானத்திற்கு மாரகத்தில் போய் அமர்ந்திருக்குமா. அதனால தான் டங்க் வந்து லைட்டாக அப்படி
திக்கி அப்படி பேசுகிறார் பார்த்தீங்களா, சனி தான் லைட்டாக திக்கி பேசக்கூடிய கிரகங்கள். அப்போது அந்த இடத்துல போய் சனி சந்திரன் அமர்ந்து நேரடியாக 2ஆம் இடன்றது சரத்துக்கு 2ம் 7ம் மாரகம். அந்த மாரகத்திலேயே குடும்ப தன பொருளாதார ஸ்தானாதிபதி அமர்ந்து நேரடியாக சந்திரன் வீட்டையே பார்வையிடுவதனால இந்த பிரச்சனை லைட்டாக இருக்குது. இருப்பினும் அந்த பேச்சு திணறி வர்றது, குளறி வர்றது. 2வது பாருங்கள், இந்த பெயர்ச்சியில் பாருங்கள், சனி பெயர்ச்சி ராசிநாதன் ராசிக்கு 3ல் போய் வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. லக்னத்துக்கு 10ல் சனி வரும்போது தொழிலை ஸ்திரத்தன்மையாக அமையக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். 2வது கேது பெயர்ச்சியும் நல்ல சாதகத்தில் லக்னத்திற்கு 3ல் வராரு வெற்றி ஸ்தானத்தில். ராகு 9ஆம் இடம் பாக்கிய திரிகோணத்திலையும், குரு சரீரத்தில் லக்னத்தில் அமருவார். அலைச்சல் திருச்சல் உண்டு பண்ணாலும் தொழில் ரீதியான நல்ல ஒரு மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த குரு லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் ஒரு திருப்பு முனையான வருடமாக வர 5வது மாதத்துக்கு பிறகு இருக்குமா. கண்டிப்பாக சார், அழைத்ததற்கு நன்றி சார். அதாவது இந்த குரு பெயர்ச்சின்றது குரு திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுமா. எந்த திசை நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னாலும் அந்த குரு அந்த ராசிக்கு வரும் பொழுது ஒரு இலையில் பரிமாறப்பட்ட ஊறுகாய் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் குரு நடந்தாதான் நன்மையும் குரு நடக்கலைன்னா தீமைங்கிறது இல்லை. அப்போது நிறைய பேர்களுடைய உயர்வுன்றதை முடிக்கிறோமா, ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தான் குரு மாறி இருந்தாலும் சனி பயிற்சி நல்ல இடத்துல வந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கலைன்னு சொல்கிறவங்களுடைய ஜாதகத்திலலாம் மேக்சிமம் ஒரு மனிதன் எவ்வளோ மைனஸான கிரகங்கள் சனியோ ராகு கேது பயிற்சிகளை வந்தாலும் அவங்க ப்ளஸ்ஸாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போது ப்ளஸ்ஸான இடத்துல கூட எனக்கு மைனஸ் தாயா இருக்குது ப்ளஸ்ஸே இல்லைன்னு சொல்கிறவங்க ஜாதகத்திலலாம் கூடக்கூடிய கோள்கள் கூடக்கூடாத கோள்கள்லாம் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் புதன் ஒன்றும் கூடவே கூடாதும்மா. அதுதான் மிகப்பெரிய படிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுக்கறது. வாழ்க்கை வளர்ந்து ஓரளவுக்கு தலைஞ்ச பிறகு கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வியாகுலம் ஏற்பட்டு சூசைட் தாட்டை கொடுக்கறது, மனோ வியாகுலத்தை கொடுக்கறது. காரணம் புதன் பிரெயினுக்கு உண்டான கிரகம், செவ்வாய் மழுங்கத்தன்மை. இந்த 2 கிரகம் கூடவே கூடாது. எந்த லக்னமாக இருந்தாலும் எங்கே கூடினாலும் நெகட்டிவான மைனஸ் அங்கே வந்துடும். 2வது பார்த்தீங்கன்னா அந்த சனியும் சந்திரனும் அடுத்தவங்களுக்காக தியாகம் பண்ணியே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் அடுத்தவங்களுக்காக உழைச்சி வேர்வை சிந்தி அதனால் ஆதாயத்தையே அடைய முடியலப்பா அப்படின்றவங்க ஜாதகத்தில் அந்த சனி சந்திரன் ஒன்று கூடியிருக்கும். இதுதான் புணர்ப்பு தோஷம்னு பெயர். இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் சுபிச்சத்துக்கு கொடுக்குறவன் இந்த குருவும் அசரனும் தேவனும் ஒன்று கூடும் பொழுது இது எல்லாமே கொலாப்ஸான கிரகங்கள். ஒரே ஜாதகத்தில் இந்த 3 கொலாப்ஸும் கூடி இருந்துட்டாலே வாழ்க்கையில் அவங்கெல்லாம் ஏறவே முடியாது, உயரத்தையே பார்க்கவே முடியாது. இதுதான் உண்மை. அதுலேயும் நான் 2 கிரகம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த செவ்வாய் புதன் ஒரு ஜாதகத்தில் கூடி சந்திரன் சனி ஒரு ஜாதகத்தில் கூடி இட்டாவே அவங்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய லட்சம் கோடி உள்ளவன் வீட்டில் பிறந்தாலும் அவனுடைய வாழ்க்கை உச்சமாக இருக்காது, உச்சமாகத்தான் இருக்கும். அப்போது ஒரு வீட்டில் பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான குன்றிய குழந்தைகள் பிறக்கிறதுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி குறைபாடுகள் நிச்சயமாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கலாம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் 3 தினங்கள் சென்னை நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்க வேண்டும் என்றவர்கள் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்டன் யூடியூப்பில் நிறைய பதிவிறக்கும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மற்றொரு தினங்கள் திங்கக்கிழமையும் 2 வீடியோ பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தும் கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான விளக்கங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி அம்மா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.